தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கண்ணி சொல்லற்கரிய எமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறையியல்பின் இல்லமாகி தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்களும் அது திருவுள்ளத்தை பணிவோடு பற்றி கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள்வீரே.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராக யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே மிக கஷ்டமான ஒரு பதில், விருப்பமே எனது விருப்பம். காரணம், பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளின் விருப்பத்தை அறியாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லுகின்ற பொழுது பலருக்கும் பலவிதமான நெருக்கடிகள். காரணம், கடவுளின் விருப்பத்திற்காக காத்திருந்தால் துன்பங்கள் அதிகமாக கடவுள் நமக்கு தந்து விடுவாரோ, அல்லது சோதனைகளை இன்னும் அதிகமாக நமக்கு தந்து விடுவாரோ என்கின்ற குழப்பமானது நமக்கு இருக்கிறது. ஏன் இந்த குழப்பம் என்று பார்க்கின்ற போது, இறைவாக்கினர்களும் அதே நேரத்திலே அன்னை மரியாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எல்லாம் ஆகட்டும் என்று சொன்னவர்கள் பல வேதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகினார்கள். ஆகவே அதை நாம் பின்புலமாக வைத்து சிந்திக்கின்ற போது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாள், ஆகட்டும், நான் உமது விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய விருப்பமே என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும் என்கின்ற பதில் மொழியை தருகின்றவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, விவிலிய வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது யாரெல்லாம் இறை ஆண்டவரை அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்குமே கடவுள் பெயர்களை மாற்றினார். இன்றைய நற்செய்தியிலே வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளை நெருங்கி அருள் மிக பெற்றவரே என்கின்ற ஒரு பெயரை முன்மொழிகின்றார். ஆபிராமை நாம் பார்க்கின்றோம். எவ்வாறாக அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஆபிராம் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் கடவுளினுடைய விருப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டது பிறகு அவரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே யாக்கோபு இறை திட்டத்தையும் இறை விருப்பத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மன அசைவு தந்த அந்த நேரத்திலே கடவுள் அவரை இஸ்ராயேல் என்று அழைக்க தீர்மானித்தார். அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டிலே சீமோன்
ஆண்டவரே இதோ என்றுமே உமக்கு நான் அடிபணிகின்றேன் என்று தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்த அந்த நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பாறை என்கின்ற பெயர் சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அவர் செயல் திட்டங்களை தீட்டிய அந்த நேரத்திலே கடவுளை அணுகிய போது, மாற்றத்தை அவர் உணர்ந்த போது அவர் பவுலாக மாறுவதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆகவே அன்னை மரியாளையும் அருள் மிக பெற்றவராக ஒரு மிக அற்புதமான பெயரை ஆண்டவர் அவருக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, மிக முக்கியமாக இந்த அன்னை மரியாளினுடைய பெயரை நாம் இவ்வாறாக பார்க்கின்ற அந்த தருணத்தினே இறையியலாளர் ஆன்ஸ் வோன் பல்தசார் அவர் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்லி தியானிக்க அழைக்கின்றார். அருள் மிக பெற்றவரே வாழ்க என்பது மன்னக மொழி அல்ல, அது கடவுளின் மொழி. விண்ணகத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தைகள் இறை வார்த்தை என்று மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை தியானிக்க நம்மை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே புனித அகுஸ்தினார் அன்னை மரியாளை அருள் மிக பெற்றவரே என்கின்ற வார்த்தையை அவர் சிந்திக்கின்ற போது மிக முக்கியமாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அன்னை மரியாள் முதலில் கடவுளின் வார்த்தையை அவருடைய இதயத்திலே கருத்தரித்தார். இதுதான் மிக முக்கியமான வார்த்தை, இதயத்திலே கருத்தரித்தார். அதன் பிறகுதான் அவர் ஆண்டவரை தன்னுடைய திருவயிற்றிலே கருத்தரித்தார் என்கின்ற ஒரு உண்மையை மிக அற்புதமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினருக்கும் ஆகாசுக்கும் நடக்கின்ற உரையாடல். அதே நேரத்திலே எசாயா இறைவாக்கினர் கடவுளினுடைய வார்த்தையை பெற்று ஆகாசு அரசனிடம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த ஆகாசு அரசனை பற்றி நாம் 2 அரசர்கள் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு அரசன் என்றால் மிக மோசமான அரசனாக இருந்தான். அதே நேரத்தில் வேற்றின தெய்வங்களை வழிபட்ட ஒரு அரசனாக இருந்தான். ஆகவே இவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் பாவங்களும் நிறைய காணப்பட்டன. ஆகவே இத்தகைய ஒரு அரசனுக்கு தான் கடவுள் அங்கே அவனுக்கும் ஒரு இறை வார்த்தையை சொல்லி எசாயா இறைவாக்கின் வழியாக அவனுக்கு அழைப்பை விடுப்பதை நம்முடைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். எத்தகைய அழைப்பை கடவுள் ஆகாசுக்கு தருகின்றார் என்றால், முதலாவது ஒரு அடையாளத்தை அங்கே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது 65 ஆண்டுகளிலே எல்லாம் மாறும், ஆகவே அடிமைத்தனங்கள் எல்லாம் ஒழியும் என்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கடவுள் தருகின்றார். ஆனால் ஆகாசு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கின்றார். காரணம், 20 ஆண்டுகள் மட்டுமே நான் உயிரோடு இருக்க போகிறேன், 65 ஆண்டுகள் பிறகு வருகின்ற விடுதலை வாழ்வை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்கின்ற அந்த முதல் அடையாளத்தை நிராகரிக்கவனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் 2வது அடையாளத்தை தான் இன்றைய முதல் வாசகம் வழியாக எசாயா இறைவாக்கினர் ஆகாசுக்கு தருகின்றார். கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்கின்ற பெயர் இட வேண்டும் என்று ஆகாசுக்கு இந்த வார்த்தையானது அருளப்படுகிறது. இந்த வார்த்தையை கூட ஆகாசு ஏற்றுக்கொள்ளாதவனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளினுடைய அழைப்பு, கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசனாக ஆகாசு இருப்பதை இன்றைய முதல் வாசகம் வழியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாள் இறைவனினுடைய அந்த அழைப்பை ஆம் என்கின்ற உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த அன்னையினுடைய ஆம் என்கின்ற அந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவரும் சிந்திக்க அழைக்கின்றார். ஆகவே அதை மிக அற்புதமாக 2 வார்த்தைகளிலே அவர் நமக்கு மிக அற்புதமான செய்தியை கொடுக்கின்றார். முதலாவதாக அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லுகிறார் என்றால், அன்னை மரியாள் she remains a model of the listening church என்று அழைக்கின்றார். ஆகவே செவி சாய்க்கும்
திரு அவையினுடைய ஒரு மாதிரிகையாக அன்னை மரியாள் திகழ்கின்றார். ஆகவே அன்னை மரியாளைப் போல திரு அவையும் இறைவனுடைய வார்த்தையை செவிமடுத்து ஆம் என்று என்றுமே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த முதல் ஆசீர்வாதமான வார்த்தையை அவர் கொடுக்கின்றார். இரண்டாவதாக அன்னை மரியாளையினுடைய ஆம் என்கின்ற அழைப்பு எத்தகையது என்றால், இட் இஸ் எ மாடல் ஆஃப் சர்ச் இன் பிரேயர் என்று நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார். ஆகவே ஜெபிக்கும் திருச்சபையை பிரதிபலிக்கின்ற மாதிரிகையாக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அத்தகைய ஒரு ஜெபிக்கின்ற திரு அவையாக நம்முடைய திரு அவையும் ஆண்டவரை ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற திரு அவையாக மாற வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று ஆம் எத்தகைய ஒரு ஆம் அல்லது இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும் என்பதையும் சிந்திக்க வேண்டும். பாவங்களுக்கு என்றுமே இல்லை என்கிற மறுப்பை தெரிவிக்கின்றவர்களாகவும், தூய வாழ்வுக்கு ஆம் என்கின்ற இசைவை நாம் கொடுக்கின்றவர்களாகவும் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாளினுடைய ஃபியாத் ஆம் என்கின்ற செய்தியை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, இன்ற காலகட்டத்திலே உலகம் முழுவதுமாக போரிலே இருக்கின்ற தருணத்திலே, பாலஸ்தீனத்திலே மிகப்பெரிய போரானது நடந்து கொண்டு இருக்கிறது, லெபனானிலே மிகப்பெரிய கலக்கம் போரானது நடந்து கொண்டிருக்கிறது, உக்ரைன் ரஷ்யா இடையே மிகப்பெரிய போரானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த தருணத்திலே திருத்தந்தை இவ்வாறாக சொல்லுகிறார், நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து, மிக முக்கியமாக அனைத்து நாட்டு தலைவர்களும் ஆம் என்று அமைதிக்கு ஆம் சொல்ல வேண்டும். இன்று அதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது. அமைதிக்கு நாம் அனைவரும் ஆம் என்று அந்த வார்த்தையை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அமைதியை நிலைநாட்டுபவர்களாகவும், இனி போர் வேண்டாம் இல்லை என்கின்ற மறுப்பை தெரிவிக்கின்ற தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் மாற வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இந்த அமைதிக்காகவும் அதே நேரத்திலே நம்பிக்கைக்காகவும் ஆம் என்கின்ற அந்த அன்னை மரியாளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். மற்ற காரியங்கள் மனிதனுக்கு மனித மாண்புக்கும் எதிராக செயல்படுகின்ற சக்திகளுக்கு இல்லை என்கின்ற மறுப்பை தெரிவிக்கின்றவர்களாக நாம் வாழ தொடர்ந்து நம்மை திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமேன். ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றே, மாற்றங்கள் நிகழும் என்றே திருப்பலி வருகின்றே, மாறாத மனதினையே பலியாக தருகின்றே, ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற பலியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரி அன்போடு கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார்.
நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானத்தூதன் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் உம்மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் என்று மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.